ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஹெலன் ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியையாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடாது, வேதத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு எப்பவும் இருக்கும். அப்படித்தான் அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிள்ளைங்க மத்தியில் இப்படி கேட்டாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பிற்காலத்தில் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையா எழுப்பி கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர், டீச்சர்னு நிறைய காரியங்களை சொன்னாங்க. இருந்த போதிலும் அதில் ஒரு பையன் மட்டும், நான் அப்துல் கலாம் ஐயா மாதிரி மாறப்போகிறேன்னு சொன்னான். இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சிரித்தாங்க. அப்போது ஹெலன் டீச்சருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவனுடைய பண்புகளை பார்க்கும்போது அப்துல் கலாம் ஐயாவுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையே, அப்புறம் எப்படி அவர் மாதிரி மாற முடியும்? பக்கத்தில் ஒருத்தன் பென்சில், பேனா எது கேட்டாலும் கொடுக்குற ஒரு மனப்பான்மை கிடையாது. ஆனால் மற்றவங்க கிட்டேருந்து எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளணும்னு நினைக்கிற ஒரு பண்பு. எல்லாருக்கும் அடக்கமாக இருக்கிற மாதிரியான ஒரு குணம் இருந்தாலும் இவனுக்கு அந்த மாதிரி குணம் கிடையாது. எந்த ஒழுக்க நெறிகளையும் அவன் கடைப்பிடிக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது ஹெலன் டீச்சர் கேட்டாங்க, சரிடா, அப்துல் கலாம் ஐயா மாதிரி நீ மாறணும்னு ஆசைப்படுற, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பண்புகள் உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டாங்க. என்ன பண்பு அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஒரு பெரிய தாழ்மையான ஒரு எண்ணம், தனக்குள்ள மனத்தாழ்மை இருக்கணும் அவர்கிட்ட இருந்தது. சின்ன பிள்ளைங்களோ இல்லை ஏழை எளியவர்களுக்கோ அவங்க உதவுறதுங்கிறது அவருடைய இருதயத்தின் எண்ணம். இதே மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கான்னு கேட்டாங்க. இங்கே பாருங்கள், நான் அப்படி சொல்லலை. எல்லோரும் டாக்டர், இன்ஜினியர் ஆகிறான்னு சொன்னாங்க. நான் ஒரு விஞ்ஞானியாக மாறி நானும் அவரை மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டி என் சொந்த ஊரில் நான் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதும், சரிப்பா, அவருக்கு பெரிய வீடு இருக்குது பார்த்துருக்க, ஆனாலும் உனக்கான ஒரு பண்பு கண்டிப்பாக வேணுமே. அவர்கிட்ட விஞ்ஞான அடிப்படையில் நீ போகணும்னு ஆசைப்படுற சரிதான். பெரிய வீடு, மாளிகை கட்டுறதுக்கு நீ சாதாரணமாக ஒரு டாக்டராக, இன்ஜினியராக மாறிக்கலாமே, விஞ்ஞானியாக மாறணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னு சொன்னதும், இல்லை, விஞ்ஞானி ஆனால் எல்லாரும் இனிய பேரும் புகழும் ரொம்பவே சூட்டுவாங்க, அந்த மாதிரி ஆரவாரமாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதும் திரும்ப ஹெலன் டீச்சர் சொன்னாங்க, ஆனால் அப்துல் கலாம் ஐயா ஆரவாரமாக வாழ்ந்தார்னு உனக்கு தெரியுமா? அவர் தன்னுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரும் திருமணம் பண்ணி கொண்டாங்க. ஆனால் அப்துல் கலாம் ஐயா மட்டும் திருமணம் பண்ணிக்காமல் நம்மளுடைய தேசத்துக்காக நல்ல விதமாக வாழ்ந்தார். அவரை மாதிரியான ஒரு அரசியல்வாதி இனிமேல் வருவாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் நல்ல விதமாக தான் ஆட்சி செஞ்சார். அவருடைய விஞ்ஞானத்துலேயும் எந்த விதமான தவறுதல்களும் வரலை, நல்ல விதமாக தான் அவர் செஞ்சார். இப்பவும் கூட அவருடைய கட்டுரைகள் நமக்கு கையில் புக்காக எல்லாருமே புத்தக வடிவில் படிக்கத்தான் செய்கிறோம். ஆனாலும் அவருக்கான ஒரு பெரிய ஒரு நோக்கம் என்னென்னா, இளைஞர்கள் மத்தியில் எல்லாருமே சிறப்புமிக்க ஒரு நல்ல குடிமகன்களாக, நல்ல எதிர்காலம் படைச்ச நம்ம இந்திய தேசம் நமக்கு ரொம்பவே புகழ் வாய்ந்ததாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது எல்லாமே அப்துல் கலாமுடைய குணநலன்கள். இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய இருதயத்தின் மனத்தாழ்மை ரொம்ப பெருசுப்பா. அவர் வாழ்கிற வரைக்கும் யாருமே அவர் வெறுக்கவும் செய்யலை, அவர் வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறமும் அவரை யாரும் மறக்கவும் செய்யலை. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியும். இதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கணும்ல. ஃபஸ்ட்டு உன்னுடைய ஜீவனை நீ நஷ்டப்படுத்திட்டேன்னா அதுக்கு ஈடாக நீ என்னத்தை கொடுப்ப? இந்த மாதிரி பேரும் புகழும் கிடச்சதுக்கப்புறமா நீ உடனே இறந்து போயிட்டேன்னா என்னப்பா செய்வேன்னு கேட்டாங்க. அப்போ அந்த பையன் கேட்டான், அப்போ நான் எல்லா ரூபாயும் எனக்கு வந்ததுக்கப்புறமா நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டான்.
நான் அப்படி சொல்ல வரல. ஒருவேளை உனக்கு பேரு புகழ் எல்லாமே கிடச்சிக்கிட்டு, ஆனாலும் அதை அனுபவிக்கத்தக்க ஒரு ஜீவன் உன்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா அவனுடைய குணநலங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லார்கிட்டேயும் ரொம்பவே தாழ்மையாக பேச ஆரம்பித்தான். எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா புது புது கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பித்தான். அதை பார்த்த ஹெலன் டீச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரி இவன் முன்னுக்கு வர்றதுக்கு அவங்க ரொம்பவே நல்லா உற்சாகப்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆத்ம ஆதாயம் நம்ம செய்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லி வாழ்ந்தாங்க ஹெலன் டீச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தை கேட்டிங்களா? இந்த கதையும் கேட்டிங்கல்ல? இதே மாதிரி நல்ல விதமாக நாமளும் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படவும், மற்றவங்க நம்ம மறக்காதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கான வெற்றி பாதையில் நம்ம செல்றதுக்கும், நம்மளுடைய ஜீவன் ஆத்மா எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி கர்த்தருடைய கரங்களில் நாம் இருந்தோன்னா இந்த வாழ்க்கையில் நாம் பிரகாசிக்க முடியும். மற்றவர்களுக்கு ஒளி விளக்காகவும் அமைய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.